ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். வி ஆர் லுக்கிங் இன் டு பகவத் கீதா சாப்டர் 3 கர்ம யோகால வேர்ஸ் 41. Let's see what is in store for us in this video. Here it goes. தஸ்மாத்வம் இந்திரியாண்யாதௌ நியம்ய பரதஸ்ரப பாப்மானம் பிரஜஹீஹேனம் ஞான விஞ்ஞான நாசனம். லாஸ்ட் லைன் தெளிவாக புரியுது. ஞானம் விஞ்ஞானம் நாசனம் அப்படிங்கிறது. லெட்ஸ் see what is there in the meaning. It's verse 41 meaning goes thus: therefore, oh, the best of Bharata, in the very beginning bring the senses under control and slay this enemy called desire, which is the embodiment of sin and destroys the knowledge and realization. அப்படின்னு. Wow. அதாவது again continuation to whatever we saw, trying to give a quick recap and continue. அதாவது we all are ego driven personalities moving and floating around in this planet, interacting with our sensory instruments. சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குன்னு ஒரு பசி சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குன்னு ஒரு பசி இருக்கும். அதோடைய தன்மை, இயல்பான தன்மையே சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை நோக்கி போய் அந்த சென்சுவல் ப்ளஸஸை என்ஜாய் பண்ணுறதுங்கிறது தான். சென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மேடு ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி. நம்மளுடைய பேஸ்ட் ஆன் குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பாடியில் இருக்கிற எனர்ஜி காம்போசிஷன் இட் வில் express itself through the sense organs. அண்ட் இது எல்லாத்துக்கும் மூலக்கூறு எனர்ஜி நம்மளுடைய ஜீவாத்மா, அதோடைய பசி, நம்ம லைஃப் எனர்ஜி இஸ் தட் எனர்ஜி விச் இஸ் ஆக்சுவலி expressing itself through the sense organs when our ego is dominant. ஸோ ஒரு வயசாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we need to very clearly see and realize that உண்மையான பசி எனக்குள்ளே இருக்கிற லைஃப் எனர்ஜிக்கு இருக்குது. அண்ட் ஸோ let me start feeding the thirst of my soul rather than feeding the thirst of my sense organs, because it is a never-ending journey. It is an unquenchable thirst if I start feeding my sense organs அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த டிசையர் இந்த பாடி எனர்ஜி ரஜோகுணம் தமோகுணம் காம்பினேஷன் மூலமாக ஃபார்மில் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு தீராத ஆசையாக வளர்ந்து ஒரு மனுஷனே அழிக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான ஆடுகளம் என்ன? வாட் இஸ் தட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷனுடைய மனம், அதாவது மெமரி, இன்னொன்று அவனுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ், இன்னொன்று அவனுடைய புத்தி. இது மூணு மட்டும்தான். இதில் சென்ஸ் ஆர்கன்ஸ் வில் கலெக்ட் அ லாட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் இவென்ச்சுவலி ஸ்டோர் இட் இன் மைண்ட், அண்ட் மைண்ட் ஆல்வேஸ் ப்ராசஸிங் ஆல் தோட் சென்சுவல் ப்ளஷர்ஸ் விச் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒன்ஸ். Say for example sex. If you have experienced one time physically, you will be able to rerun it in your mind and enjoy it a lot of time. And அதே மாதிரி there are a lot of memories and emotion which we always used to say that I'm cherishing all those memories அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது when sense organs ஒரு பக்கம் பசியிலேருந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் ட்ரிவன் பர்சனாலிட்டியாக நம்ம இருக்கோம், இன்னொரு பக்கம் we are rerunning all those things in our mind. அப்படிங்கும்போது eventually our sense organs and our mind will take over our intelligence is what we saw. இந்த மூணு ஆடுகளம், these are the three grounds in which the desire is breeding அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொன்னது கைண்ட் ஆஃப் ஃபினாமினல் லேர்னிங். ஸோ நம்ம நம்மளுடைய ஹேபிட்டை மாற்றணும் அப்படின்னா நம்ம சென்ஸ் மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் இது மூணை கவனித்தா போதும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம் நினைக்கிறேன். எஸ். ஸோ இதில் ஹவு டு ஹேண்டில், உண்மையான நம்ம சஃபர் பண்ணுற பசி என்னன்னு தெரிஞ்சு போச்சு, உண்மையான பசி என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த எப்படி இந்த சென்சுவல் பசி ஒரு
விதைந்து மலர்ந்து ஒரு கட்டத்தில் விரியா மாதிரி நம்மளை டேக் ஓவர் பண்ணுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. நவ் how to control is what he is telling in this verse 41. It says that in the very beginning, bring the senses under our control and slay the enemy called desire. அதாவது sense organs which gathers a lot of sensual desires, and then அதுக்கு மேலே மைண்டு, and then அதுக்கு மேலே intelligence. So the very data collecting point in the human body வந்து there are a lot of data collecting points, there are a lot of sensors அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் தான். ஸோ அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் லெவலில் நம்ம கேட்டு போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, the kind of information that goes through our body goes to our body and our mind, அந்த இன்ஃபர்மேஷன் இன்டேக்கில் வந்து there will be a change. Eventually information இன்டேக்கில் சேஞ்ச் இருந்தது அப்படின்னா, ரீரன்னிங் தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவலி டிசைடிங் ஆன் தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். Wow, phenomenal. It says that say for example நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் is actually interacting with the world outside and gathering lot of information and data and storing it in our mind. நம்ம வந்து சென்ஸ் ஆர்கன்ஸை ஸ்டாப் பண்ணாமல் டைரெக்டாக வந்து மைண்டை கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினச்சா நடக்காது. பிகாஸ் த மோர் அண்ட் மோர் யூ கிளியர், த மோர் அண்ட் மோர் த நியூ செட் ஆஃப் சென்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டிசைர்ஸ் வில் கீப் ஆன் ஃப்ளோ இட் இன் யுவர் மைண்ட். ஸோ டு ஸ்டார்ட் வித், த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் வெரி பிகினிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், your senses should be in your control. The moment your senses are in your control, அந்த சென்ஸ் மூலமாக வரக்கூடிய டேட்டா இன்புட் டு யுவர் மைண்ட் வில் இவென்ச்சுவலி பி இன் யுவர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான். ஐ ஹாவ் கான்ஷியஸ்லி பர்ஸ்னலி எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். அதாவது யூடியூப் வி ஆல் வாட்ச். ஸோ எப்போ ஏதாவது பிடிச்சது அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். பேஸ்ட் ஆன் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன், பேஸ்ட் ஆன் ஆர் சர்ச் பேட்டர்ன் வந்து தான் நமக்கு வந்து சஜஸ்டட் வீடியோஸ் எல்லாமே வரும். We all know that. One time it happened, I have decided to experiment வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். அதில் ஒன்று தான் வந்து சரி சபரிமலைக்கு நம்ம மாலை போட்டு பார்க்கலாம், நமக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் நமக்குள்ளே உணர முடியுதா, am I able to consciously experience any change in myself through those 42 days அப்படிங்கிறத ஒரு கான்ஷியஸாக நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மாலை போட்டேன். என்னென்ன மாற்றங்கள் எனக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த யூடியூப்பில் பை டிஃபால்ட்டாக ஒரு அக்கௌண்ட் லாகின் ஆகிருக்கும்ல, ஐ ஹவ் லாக்ட் இன் அவுட், ஸ்டே சைன்ட் அவுட். அது பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, த கைண்ட் ஆஃப் கண்டென்ட் தட் கம்ஸ் ஆன் மை மொபைல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். So I started consuming different set of contents which I not used to consume based on my search pattern. அதனால என்னாச்சு, I am able to observe the way I feel, there was a difference. The way I think, there was a difference. So, and then once again I consciously checked this sometime back, like என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே ரீஅலைன் பண்ணி whatever I have subscribed அதை கொஞ்சம் மாற்றி and whatever I am interested to see அந்த காம்போசிஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, the kind of content that I am consuming, அந்த content consumptionல ஒரு சேஞ்ச் வந்தது. And the change is actually having a very big impact on the way my mental energy was, my mental state was at that point in time. So sense organs மூலமாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதை பார்க்கும்போது this point just came into my mind, because every moment we all are into content consumption. So the kind of content we are consuming is actually தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை தாண்டி நமக்குள்ளே அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ திஸ் கண்டென்ட் வாஸ் ஜஸ்ட் an example. It's the same way we eat, whatever we are what we eat அப்படிங்கிறதும் இப்படி தான், இதை தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு படிக்கிறவங்க அவங்க ஒரு ஜானரில் படிப்பாங்க, இல்லை anything that happens.
This content consumption was the most famous example அப்படிங்கிறதுனால I happen to tell that as just an example. பட் நம்மளுடைய சென்சரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம வந்து எந்த விதமான டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற டேட்டா காம்போசிஷனை டிசைட் பண்ணுது. அதுதான் நம்மளுடைய மெமரி ஸ்டோரிங் பேட்டர்ன், நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன் அதை டிசைட் பண்ணுது, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ நம்மளுடைய திங்கிங் பேட்டர்னை ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாலே அவர் டிஸ்கிரிமினேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் வில் definitely have an impact with this, because the discriminative intelligence within us will decide only based on facts, and if the facts provided to that intelligence itself is of very lower grade, then eventually the intelligence doesn't have any other option rather than choosing the best among the worst available. So நம்மளுடைய இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம எவ்வளோ வாவ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம், இல்லை எவ்வளவு டல் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய தாட் பேட்டர்னை நோக்கி இருக்குது, நம்மளுடைய மென்டல் எனர்ஜி ஸ்டேட் அண்ட் காம்போசிஷனை சார்ந்து இருக்குது. அண்ட் இதை ரெண்டுமே டிசைட் பண்ணுறது த கைண்ட் ஆஃப் I don't say not only content consumption, the kind of sensory informations that we are attracting from the world outside. ஸோ நம்ம சென்சஸ் லெவலில் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம், சென்சஸ் லெவலில் வந்து சேனலைசிங் கொண்டு வந்துட்டோம். இட்ஸ் நாட் லைக் கண்ட்ரோல் அப்படின்னா ஐ கேனாட் க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் சே தட் ஐ not consume visuals, or I'll not say that I'll close my ears and I'll not able to listen அப்படின்னு நம்மளால். when I say that we cannot bring அங்கே கேட்டு போடணும், சென்சஸ் லெவலில் கேட்டு போடணும் அப்படின்னா it is not about stopping, it is about channelizing. It is about de-channelizing the negative things and channelizing all those positive things is what I intend to tell. ஸோ குட். ஏன்னா நம்மளுடைய ஆசைகள் பிறக்கிறதுக்கு ஆடுகளமாக இருக்கிறது ஒரு மனசு. அந்த மனம் என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்லேருந்து தானே ஆசைகளை உற்பத்தி பண்ணும். சூப்பரில். இஃப் ஐ see a lot of eating videos, இந்த முக்பங் சேலஞ்ச் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, நிறைய சாப்பிட்றோம், நிறைய அதை பண்ணணுன்னா இவென்ச்சுவலி நமக்குள்ளே ஒரு ஆசை வரும், மை காண்ட் ஐ ட்ரை அப்படின்னு. நிறைய பஞ்சி ஜம்பிங் வீடியோஸ் பார்க்குறவங்க, நிறைய ரேஸ் வீடியோஸ் பார்க்குறவங்க, போத் whether it is a good positive content or a non-positive content, either way whatever we consume on a continuous basis, whatever we eat on a anything that we train our sense organs to consume, we will eventually happen to try with that at one point in time. So all that we learned in verse 41 is we need to have control over our senses as a starting point, so everything will fall in place. அடுத்து 42 அடுத்த வீடியோவில். Bye.